வெல்கம் டு அலாஸ்கா தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆவக்கோடா வச்சு நம்ம ஒரு மெக்சிகன் ஸ்டைலில் நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவக்கோடா பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன் நான். ஸோ இது நம்ம ஊரில் வந்து இந்தியாவில் வந்து இது வெண்ணெய் பழம் சொல்கிறாங்க, இங்கே வந்து ஆவக்கோடா சொல்கிறாங்க. இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா இது இருக்கிற எல்லாமே நிறையான நியூட்ரியன்ஸ் நிறையாவே இருக்குது. விட்டமின் இ, கே, B1, B2 எல்லா விதமான நியூட்ரியன்ஸுமே இருக்குது. இதில் வந்து எதுவுமே கெட்ட ஃபேட்டோ இல்லை எதுவுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆவக்கோடா வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. எஸ்பெஷலி வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாமே நல்லது. இது கண்ணுக்கு கூட நல்லது சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஊர்லேயுமே இந்தியாவிலுமே இப்போ எல்லாருமே சவுத் அண்ட் நார்த் இந்தியாவில் கூட எல்லா வீட்லேயுமே இது வந்து ஆவக்கோடா வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து அமேசானில் கூட அந்த செடியெலாம் கிடைக்குதா, நீங்கள் அது ஒரு மரம் மாதிரி வரும். ஸோ நீங்கள் வாங்கும்போது எப்படி வாங்கணுன்னா இந்த மாதிரி கடையில் இருக்கும்போது நல்லா அழுத்தி பார்த்துட்டு பழத்தை வந்து நல்ல காயாக அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் வந்து அது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃப்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வந்து எல்லாம் போட்டு ஒரு மெக்சிகன் ஸ்டைலில் வந்து நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து ஆவக்கோடை கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்லா வந்து அழுத்தி பார்த்து வாங்குங்க, காயாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நல்ல காயாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்லிப் பண்ணாலே அழகாக ஓப்பன் ஆகும் பாருங்கள். உள்ளே இப்படி தான் இருக்குமே. இதுதான் வந்து ஆவக்காடோட சீடு பாருங்கள். உள்ளே வந்து லைட் க்ரீன் அண்டு டார்க் க்ரீனில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஊரில் வந்து வெண்ணெய் பழம் சொல்கிறாங்க. ஸோ இந்த சீடை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன இதுமாதிரி ஒரு நைஃப் வச்சு இப்படி வச்சு இது பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லிப் பண்ணிங்கன்னா அது வந்துடும் பாருங்கள். அது உள்ள சீடெலாம் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி இன்னொரு பழத்தையும் நம்ம வந்து இந்த ஆவக்காடை ட்ரை பண்ணுவோம். நல்ல காயாக இருக்குது. இது கொஞ்சம் நல்ல காயாக இருக்குது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், அதே தானாகவே ஒடியாந்துச்சு பாருங்கள். இதுதான் ஆவக்காடோ சீட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கூட நம்ம நட்டால் மரம் மாதிரி வரும். இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இதுக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒயிட் ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே சைஸில் ஒரு டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன், லெமன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், கொரியாண்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவக்காடை வந்து ஒரு 3 ஆவக்காடை எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ஆவக்காடாவில் இருக்கிற சீடு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு சின்ன ஆனியன் எடுத்து வச்சுக்கிறேன், வெள்ளை ஆனியன் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி காயாக இருக்கணும் அதுவும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து வச்சுக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பெப்பர். ஸோ இவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ வாக்கமோலி ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆவக்காடை வந்து இந்த மாதிரி நீங்கள் உள்ளே கீறிக்கிங்க. கீறிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து பண்ணிங்கனாலே இது பாருங்கள் வந்துடும். பழம் வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஆவக்காடில் இருக்கிற எல்லா அந்த உள்ளே இருக்கிற எல்லா அந்த இதையும் எடுத்துடலாம். நம்ம வாங்கும்போது நல்லா காயாக வாங்கினாலும் உள்ளே இருக்கிற அந்த ஆவக்காடு நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ இன்னுமே நல்லா க்ரீனிஷ் கலரில் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து நம்ம ஊரில் கிடைச்சாலும் இல்லை இங்கே இது பண்ணிங்கன்னா நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க நல்லா இதை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த காய் நல்லா காயாக இருக்குது. உள்ளே பாருங்கள்.
சொத்த மாதிரி சொன்ன நான் எடுத்துக்கல பாருங்கள். நம்ம இது ட்ராஷில் போட்டுடலாம். நல்லா காயாக இருக்குது இது உள்ள. இதுவும் அது மாதிரி தான் இருக்குன்னு பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இதுவும் இப்படி தான் இருக்குது, சொத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து கீழே போட்டுடலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஜிப்லாக் பேக்கில் இது உள்ளே போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது உள்ளே நான் வந்து இந்த பழத்தெல்லாம் போட போகிறேன். இப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம இதை வந்து நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இது நல்லா நம்ம வந்து சாஃப்டாக ஆக்கணும். இது நல்லா நம்ம மசிச்சு எடுக்கணும். நம்ம மிக்ஸி ஜார்லாம் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கையாலே இது மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஹேர்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணலாம். கையாலே நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா அந்த வாக்கமொழி செய்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா எல்லா பழமும் நல்லா அந்த இருக்கிற எல்லா ஸ்டஃப் நல்லா வந்து நல்லா மாவு மாதிரி பட்டர் மாதிரி வர்றதுக்கு நீங்கள் வந்து நசுக்கி எடுத்துக்கணும். ஈஸியாக இருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து ஆவக்காடை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் அதிகமாக நம்ம சாப்பிட்லாம். ஸோ பறிச்சு வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆவக்காடெல்லாம் எடுத்து நம்ம அதை மேஷ் பண்ணி ஜிப்லாக் பேக்கில் போட்டு மேஷ் பண்ணி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரியாக இருக்குது பாருங்கள். இதுதான் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனியனை வந்து இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி பாருங்கள் சின்ன நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ இதை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் டொமேட்டோ, ஒயிட் ஆனியன். பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆவக்காடை வந்து ப்ளைனாக சாப்பிட்றத இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இதெல்லாம் சிப்ஸ்லலாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு ஆஃப் லெமன் வந்து நான் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஃபுல்லாக வேணும்னாக்கும் நீங்கள் ஃபுல் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம பெப்பர்லாம் போடவே இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் உப்புலாம் கரெக்டாக இருக்காமே. லெமன் வேணுன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் எக் ஆம்லேட்டு நீங்கள் ஆவக்காடை வச்சு சாப்பிட்லாம், இல்லை சிப்ஸு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து மெக்சிகனில் வந்து இது வந்து வாக்கமோலின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரை பண்ணோம் கொஞ்சம். நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்காங்க. உப்புலாம் கரெக்டாக கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது புளிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாலா ரெடி ஆகிட்டாரு. அவர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கிட்டுருக்காரு, கிளம்புறாரு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான வாக்குமொழி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எக் ஆம்லெட் கூட வச்சு சாப்பிடலாம். ஒரு சிப்ஸில் வந்து ட்ரை பண்ணுவோம் நம்ம. அதில் நம்ம அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வாக்குமொழி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஆவக்காடை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆவக்காடா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாக்குமொழி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.
நம்ம ஆவக்காடை வச்சு பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளைனாக சாப்பிட்றத விட இதுக்குள்ள டொமேட்டோ, ஆனியனு, அப்புறம் பெப்பர், சால்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ப்ளைனாக நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சிப்ஸ்லேயும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை எக் ஆம்லேட் போட்டு அது கூட நீங்கள் சாப்பிட்லாம், ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம். இது நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலா வந்துட்டுருக்காரு, அவர் டேஸ்ட் பண்ணி சொல்வார். சூப்பரான வாக்கமோலி. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட சிப்ஸு கூட வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வாக்கமோலி செஞ்சுருக்கோம். அதுக்கு சைடிஷாக ஒரு சிப்ஸு, எக்கு வச்சுருக்கோங்க. வாக்கமோலி நான் வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க. அது வந்து ஆவக்காடோவில் சேர்ந்து நம்ம ஊரில் வந்து பட்டர் பழம்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இங்கே அமெரிக்காவில் பயங்கர ஹெல்த்தி பாப்புலர் இது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே லெமன் டேஸ்ட்லாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணி நல்லா பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. செம்மையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சார் இந்த மாதிரி வாக்கமோலியில் ஒரு ஆவக்காடோவில் வாக்கமோலி செஞ்சு சாப்பிடுங்க. Thank you for watching guys. Bye.